டாவின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 22. இருக்கைகளின் முதல் வரிசையில் மண்டியிட்டு அமர்ந்த சிலாஸ் பிரார்த்தனை செய்கிறார் போல பாசாங்கு செய்தபடியே மொத்த தேவாலயத்தையும் ஆராய்ந்தான். மற்ற தேவாலயங்களைப் போலவே ஜெயின் சல்பீஸும் மாபெரும் ரோமானிய சிலுவை வடிவில் கட்டப்பட்டது. அதன் நீளமான மத்திய பகுதி நடுக்கூடம் நேராக பிரதான பலிபீடத்திற்கு செல்கிறது. அது இந்த தேவாலயத்தின் மிகவும் மர்மமான தெய்வீகமான இடம். இன்றிரவில் இல்லை, சிலாஸ் நினைத்தான். ஜெயின் சல்பீஸானது தனது மர்மங்களை வேறெங்கோ மறைத்து வைத்திருக்கிறது. வலதுபுறம் தன் தலையை திருப்பியவன் மேற்கு புறம் நோக்கி சாய்வு நாற்காலிகளை தாண்டியிருந்த இடத்தில் தன்னால் கொல்லப்பட்டவர்கள் விவரித்த பொருளை பார்த்தான். அது அங்குதான் உள்ளது. பழுப்பு நிற கிரானைட் தரையில் மெலிதான பித்தளை கோடு மங்கலாக ஒளி வீசியது. அந்த தங்கக்கோடானது தேவாலயத்தின் குறுக்காக ஓடியது. அந்த கோடு ஆங்காங்கே பெரும் பெரும் சதுரங்களால் குறிக்கப்பட்டிருந்தது. அதுதான் நோமான் என்று சிலாசுக்கு சொல்லப்பட்டிருந்தது. பல்தெய்வ வழிபாட்டு வானவியல் கருவி, அதாவது சூரியனின் நிலையை காட்டும் கருவி. சுற்றுலாவாசிகள், அறிவியலாளர்கள், வரலாற்று அறிஞர்கள், பல்தெய்வ வழிபாட்டாளர்கள் யாவரும் உலகின் பல பாகங்களிலிருந்தும் ஜெயின் சல்பீஸின் இந்த புகழ்பெற்ற கோட்டை பார்ப்பதற்காகவே வருகின்றனர். ரோஜா கோடு. சிலாஸ் மெதுவாக அந்த பித்தளை கீற்று தனக்கு வலதிலிருந்து இடப்புறமாக போவதை பார்த்தான். அது அவனுக்கு முன்பாக கோணலான கோணத்தில் ஒத்திசையோடு அமைந்திருந்த தேவாலயத்திற்கு முரணாக தோன்றியது. பிரதான பலிபீடத்தையே துண்டித்து சென்ற அது அழகான முகத்தில் வடு போல் தோன்றியது. அந்த கீற்றானது மொத்த தேவாலயத்தையுமே இரண்டாக பிளந்து கொண்டு இறுதியில் வடக்கு புறமிருந்து கட்டுமானத்தின் மேலே சென்றது. அந்த கட்டுமானம் பிரம்மாண்டமான எகிப்திய தூண். அங்கே மின்னலிட்ட ரோஜா கோடானது அந்த தூணின் மேலேறி 33 அடி வரை பிரயாணம் செய்து கடைசியில் தூணின் உச்சிக்கு சென்று நின்றது. ரோஜா கோடு. சிலாஸ் எண்ணமிட்டான். உடன்பிறப்பு தோழமைகள் அந்த கற்சாவையை ரோஜா கோட்டினில் மறைத்து வைத்திருக்கின்றனர். இன்றிரவின் துவக்கத்தில் சிலாஸ் டீச்சரிடம் துறவு மாடத்தின் கற்சாவியானது ஜெயின் சல்பீஸின் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என கூறியபோது டீச்சர் அதில் ஐயங்கொண்டார். ஆனால் சிலாஸ் உடன்பிறப்பு தோழமைகள் யாவரும் அது ஒளிந்திருக்கும் இடத்தை சொன்னதாகவும் அவ்விடத்தில் ஜெயின் சல்பீஸின் பித்தளை கீற்றொன்று இருப்பதாகவும் சொன்னார்கள் என கூறினான். உடனே டீச்சர் எல்லாம் புரிந்தாற்போல் சொன்னார். நீ ரோஜா கோட்டை பற்றி பேசுகிறாய். பிற்பாடு டீச்சர் சிலாஸிடம் ஜெயின் சல்பீஸின் கட்டுமானத்தில் ஒரு பித்தளை கீற்று தேவாலயத்தையே வடக்கு தெற்கு வழியாக பிரிப்பதை விவரித்தார். அது ஒரு பிரதான சூரிய திசைகாட்டி ஆகும். அவ்விடத்தில் பல்தெய்வ வழிபாடு இருக்கின்றது. சூரிய கதிர்கள் தெற்கு புற சுவரில் இருக்கும் வட்ட வடிவ திறப்பு வழியாக அந்த கோட்டின் மீது பாய்ந்து ஒவ்வொரு நாளும் நேரத்தை காண்பிக்கும். அந்த வடக்கு தெற்கு கீற்றுதான் ரோஜா கோடு என்று அறியப்பட்டது. நூற்றாண்டுகளாக ரோஜாவின் சின்னமானது வரைபடங்களுடன் தொடர்புபடுத்தி பட்டு சரியான திசையை திசைகாட்டி ரோஜா பொதுவாக எல்லா வரைபடங்களிலும் எழுதப்பட்டு வடக்கு, கிழக்கு, தெற்கு மற்றும் மேற்கு திசைகளை காட்டியது. நிஜத்தில் அது ரோஜா காற்று என அழைக்கப்பட்டது. அது 32 காற்றுகளின் திசைகளை இனங்காட்டியது. அதாவது 8 பிரதான காற்றுகளின் திசைகள், பகுதி 8 காற்றுகளின் திசைகள் மற்றும் 1/4 பாங்கான 16 பகுதி காற்றுகளின் திசைகள். ஒரு வட்டத்தினுள் இவற்றை வரையும்போது திசை காட்டியின் 32 புள்ளிகளும் 32 இதழ்களும் மலர்ந்த ரோஜாவை ஒத்து இருந்தன. இன்றைய நாட்களில்
அடிப்படை திசைகாட்டியானது ரோஜா திசைகாட்டி என்றே அறியப்படுகிறது. அதன் வடக்கு திசையானது ஓர் அம்புகுறியால் குறிக்கப்பட்டிருக்கிறது அல்லது அதைவிட பொதுவாக ஃப்ளோர்டெலி என அழைக்கப்படுகிறது. உலக உருண்டையில் ரோஜா கோடானது நடுநிரல் கோடு அல்லது தீர்க்கரேகை என்றே அழைக்கப்படுகிறது. இந்த கற்பனை கோடானது வடக்கிலிருந்து தெற்காக போகிறது. அதே சமயம் எண்ணற்ற ரோஜா கோடுகள் பூமியின் வடக்கு தெற்காக தீர்க்கரேகையை காட்டுகின்றன. பண்டைய கால கப்பல் திசைமானிகள் இவற்றில் எது ரோஜா கோடு, நடுநிலையான தீர்க்கரேகை என கண்டுபிடிக்க முனைந்தனர். அதாவது அந்த கோட்டை கொண்டு பூமியில் இருந்து புறப்படும் இதர தீர்க்க ரேகைகளை அளக்கலாம். இப்பொழுது அந்த கோடு இங்கிலாந்தில் கிரீன்விச்சில் உள்ளது. ஆனால் முன்பெல்லாம் அதுபோல் இல்லை. பிரதான நடுநிரல் கோடானது கிரீன்விச் என தீர்மானிக்கப்படும் முன்னரே உலகின் நடுநிலையான தீர்க்க ரேகையானது பாரிஸ் வழியாக, குறிப்பாக செயின்ட் சல்பீஸ் தேவாலயம் வழியாக சென்றது. செயின்ட் சல்பீஸில் உள்ள பித்தளை குறிப்பானது உலகின் முதல் நடுநிரல் கோட்டுக்கு நினைவிடம் ஆனது. எனினும் கிரீன்விச் அந்த பெருமையை 1888 பாரிஸ் நகரிலிருந்து பறித்து சென்றாலும் நிஜமான ரோஜா கோடானது இன்னும் இருக்கிறது. ஆக அந்த புனை கதையானது உண்மையில் நிஜம். டீச்சர் சிலாஸிடம் சொன்னார். துறவு மடத்து கற்சாவியானது ரோஜா கோட்டிற்கு அடியில் உள்ளது என சொல்லப்பட்டு வந்திருக்கின்றது. இப்பொழுது இன்னும் சாய்வு நாற்காலியில் மண்டியிட்டு அமர்ந்திருந்த சிலாஸ் தேவாலயத்தை சுற்றி முற்றிலும் பார்த்து ஏதேனும் சத்தம் கேட்கிறதா என கவனித்தான். அப்பொழுது மேலே பால்கனியில் யாரோ அசைவுறும் சத்தம் கேட்டது. அவன் அவ்விடம் நோக்கம் ஒன்றுமே இல்லை என தெரிய வந்து, தான் தனியாக இருக்கிறேன். அவன் எழுந்து நின்று பலிபீடத்தை பார்த்து 3 முறை வணங்கினான். பின் அவன் இடப்புறமாக திரும்பி பித்தளை கோட்டை பின்பற்றி தூணிருக்கும் வடக்கு திசையை நோக்கி நடந்தான். அதே நேரத்தில் ரோம் நகரில் உள்ள லியோனார்டோ டாவின்சி பன்னாட்டு விமான நிலையத்தில் விமானத்தின் சக்கரங்கள் தரையில் பட்டு குலுங்க பிஷப் ஆரிங்கரோசா தூக்கத்திலிருந்து வெளிப்பட்டார். நான் கண்ணயர்ந்து விட்டேன் என்று அவர் நினைத்து புத்துணர்ச்சி அடைந்திருப்பது கண்டு அகமகிழ்ந்து கொண்டார். ரோமை அடைந்து விட்டோம். இன்டர்காமில் குரல் ஒன்று சொன்னது. எழுந்தமர்ந்து கொண்ட அரிங்கரோசா கருப்பு நிற அங்கியை சரி செய்தபடி புன்னகைத்து கொண்டார். இந்த பயணத்தில் அவருக்கு வெகு சந்தோஷம். தற்காக்கும் அணியில் நான் நீண்ட காலம் இருந்துவிட்டேன். இருப்பினும் இன்றிரவில் விதிகள் மாறிவிட்டன. 5 மாதங்கள் முன்புதான் அரிங்கரோசா தன் நம்பிக்கையின் எதிர்காலத்தை பற்றி பயந்திருப்பதாக நினைத்திருந்தார். இப்பொழுது கடவுளின் ஆணைக்கிணங்க அற்புதமான வழி தெளிவை தெரிகிறது. தெய்வீக இடையூறு. பாரிஸ் நகரில் எல்லாம் எதிர்பார்த்தபடியே நடந்துவிட்டால் அரிங்கரோசா ஒரு பொருளை கூடிய விரைவில் கைக்கொள்வார். அது அவரை கிறிஸ்துவ உலகிலேயே பெரும் சக்தி உடையவராக மாற்றும். டாவின்சி